ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ப்ரௌனி. மைக்ரோ அவன் இல்லாம வீட்லயே எப்படி சூப்பரா செய்யறதுன்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 150 கிராம் போல டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேங்க. நீங்க செமி ஸ்வீட் சாக்லேட்டா இருந்தா கூட எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இத கத்தியால நல்லா இது மாரி பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பிளாக்கா போடாம இது மாரி நல்லா பொடியா நறுக்கி எடுத்துட்டீங்கன்னா, நம்ம இந்த சாக்லேட்ட மெல்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா உருகிடும். இப்ப இத டபுள் பாயிலிங் மெத்தட்ல தான் நம்ம உருக்க போறோம். பாத்திரத்துல நல்ல சூடா இருக்கிற தண்ணி எடுத்துட்டு, இதுக்கு மேல கரெக்ட்டா இது மாரி பிளேஸ் பண்ற மாரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்ப இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சாக்லேட்ட சேர்த்துக்கலாம். எனக்கு ஒரு 1 1/4 கப் போல வந்தது 150 கிராம் சாக்லேட். இப்ப இதுல அன்சால்டட் பட்டர் ஒரு 100 கிராம் போல எடுத்துக்கோங்க. நீங்க இந்த பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சு கூட செய்யலாம். அதுவும் டபுள் பாயிலிங் மெத்தட்ல நீங்க அந்த மாதிரி மெல்ட் பண்ணலாம். ஆனா இது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாவே இருக்கும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆயிட்டு இருக்கு. சாக்லேட்டும் பட்டரும் ரொம்ப சீக்கிரமா மெல்ட் ஆகணும்னா இந்த 2 பொருளுமே நீங்க செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரமோ இல்ல 2 மணி நேரமோ முன்னாடியே ரூம் டெம்பரேச்சர்ல நீங்க வெளியில எடுத்து வச்சிட்டீங்கன்னா சீக்கிரமாவே மெல்ட் ஆயிடும். பாருங்க எவ்வளவு குயிக்கா மெல்ட் ஆகுதுன்னு. இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நம்ம செய்ய போற அளவுக்கு ப்ரௌனி கடையில போய் வாங்குற காசை விட நீங்க பாதி அளவுக்கு காசு செலவு பண்ணீங்கனாலே வீட்ல சூப்பரான டேஸ்ட்ல நம்ம செஞ்சிடலாம். இது செய்யறதுக்கு மைக்ரோ ஓவன்லாம் தேவையில்லைங்க. கடாயிலேயே நம்ம செஞ்சிடலாம். இப்ப இது ஃபுல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. இப்ப இந்த சூடான பாத்திரத்துல இருந்து இந்த பவுல நம்ம தனியா எடுத்து வச்சு ஒரு பக்கமா ஆற வச்சிடலாம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சுங்க. செகண்ட் ஸ்டெப் என்னன்றத பார்க்கலாம். நம்ம இனிப்புக்கு ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகர் 2மே சேர்த்துக்க போறோம். ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல தாங்க சேர்த்துக்க போறேன். ப்ரௌன் சுகர் 1/4 கப் அளவுக்கும் இந்த 1/4 கப்ல பாதி அளவுக்கும் எடுத்துக்க போறோம். இது நல்லாவே பொடியா இருக்கிறதுனால நான் டைரக்டா சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு குருணையா இருக்கிற மாதிரி இருந்தா 2 பல்ஸ் கொடுத்து நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு ஒயிட் சுகரும், அதாவது 1/4 கப்பும் அதே 1/4 கப்ல ஒரு பாதி அளவும் எடுத்துக்கலாம். சர்க்கரையை நான் பொடி பண்ணி தாங்க எடுத்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 கப்பும் இந்த 1/4 கப்ல பாதி அளவும் எடுத்துக்கிறேன். இப்ப இது மாதிரி நீங்க பொடி பண்ணிட்டீங்கன்னா முட்டையோட சேர்த்து பீட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாவே நம்மளுக்கு கரைஞ்சிரும். பாருங்க, ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகரும் சேர்த்து 3/4 கப்பு போல எடுத்திருக்கேன். இது கூடவே 2 முட்டையை உடைச்சு சேர்த்துக்கோங்க. இப்ப இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட்டர்லாம் அவசியம் இல்லைங்க. விஸ்க் வச்சே நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஃபோம் கன்சிஸ்டன்சி வரணும்னு அவசியம் இல்லை. இந்த ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகரும் இந்த முட்டையோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இது கூடவே நான் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். அது வீடியோவில் எடுக்க முடியல. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி நல்லா கொட்டணும். இப்போ இதில் நம்ம உருக்கி வச்சிருக்க சாக்லேட் சிரப்பை சேர்த்துக்கலாம். முட்டையோட சேர்த்து செய்யும்போது நல்லா சாஃப்டா இருக்கும். உங்களுக்கு முட்டை வேண்டான்னா நீங்க தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு 1/2 கப்பு போல. இப்போ ஒரே டைரக்ஷன்லயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற மாதிரியே ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணிட்டே வாங்க. பாருங்க, நல்லாவே மிக்ஸ் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இது திக்காயிட்டே வரும். அவ்வளவுதாங்க. செகண்ட் ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு. தேர்ட் ஸ்டெப் என்னன்றதை பார்க்கலாம். இது கூட நம்ம இப்ப மைதா சேர்க்க போறோம். இது மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. 3/4 கப்பு போல மைதா எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் போல வரும். நீங்க மைதா வேண்டாம்னா கோதுமை கூட எடுத்துக்கலாம். இதுல 1/4 கப்பு போல கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. ஒரு 20 கிராம் போல அளவு வரும். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் போல உப்பும் சேர்த்துக்கலாம். இது மூணுத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இருக்கிறதுலயே இதை மிக்ஸ் பண்றது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி ஒரு ஸ்பேச்சுலால ஒரு ஃபோல்டு ஒரு கட்டு இது மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும். மறுபடியும் சொல்றேன், ஒரு ஃபோல்டு ஒரு கட்டு. மொத்தமா ஒரே டைரக்ஷன்ல மிக்ஸ் பண்ணவும் கூடாது, ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தனியா நீங்க சலிச்சிட்டு கூட நீங்க இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் கஷ்டமா இருந்ததுன்னா. பாருங்க, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நீங்க எக்ஸ்ட்ராவா சாக்லேட் கூட இதுல கட் பண்ணி போட்டுக்கலாம். ப்ரௌனியோட மேல இருக்க லேயர் இன்னும் கொஞ்சம் சாக்லேட் அதிகமா உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வரணும். அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம இதை பேன்ல சேர்த்துடலாம். 7க்கு 7 இன்ச்சு பேன் எடுத்திருக்கேன். இதுல கொஞ்சமா பட்டர் சேர்த்துட்டு இதுல பட்டர் ஷீட்டும் நான் வைக்க போறேங்க. பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்க இதை டைரக்டாவே இந்த பேட்டரை இப்ப நீங்க சேர்த்துடலாம். பட்டர் ஷீட்டை கரெக்டா உள்ள பிளேஸ் பண்ற மாதிரி கட் பண்ணிடுங்க. நீங்க அந்த பாத்திரத்தோட மேல ஹைட் இருக்க மாதிரி கட் பண்ணீங்கன்னா தான் நீங்க இதுல இருந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
இந்த மாதிரி. இப்ப இந்த பட்டர் ஷீட்லயே நான் வந்து கொஞ்சம் பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்ப இத அப்ளை பண்ணி முடிச்சிட்ட பிறகு இந்த பேட்டர வந்து இதுல சேர்த்துடலாம். இப்ப வந்து இத ஈவனா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாரி ஸ்கொயரா இருக்க பேனா இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு ஈவனா ஒரே ஷேப்லயே வந்து ப்ரௌனிய கட் பண்ண முடியும். இது மாரியும் நம்ம பிளேட்ட வந்து தட்டி விட்டுறலாம். இப்போ இத ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு பாத்திரத்த ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பாத்திரத்துல ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த ட்ரே வந்து உள்ள வச்சுருங்க. மேல இருக்க மூடி வந்து நல்லா டைட்டா மூடி இருக்கணுங்க. ஆவி வந்து சைட்ல கொஞ்சம் கூட போகக்கூடாது. கிளாஸ் லிட்ல இது மாரி கொஞ்சம் ஓப்பன் வரும் இல்லைங்க, அந்த மாரி இருந்ததுன்னா அதையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. சரியா ஒரு 30 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்றேன். லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. இது குக் ஆயிடுச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணிக்கிறேன். பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டல. மறுபடியும் இன்னொரு இடத்துலயும் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். நல்லாவே குக் ஆயிருக்கு. இது வந்து இந்த கடாயிலேருந்து எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறுன பிறகு தாங்க உங்களுக்கு கட் பண்ண வரும். இப்ப நான் இத எடுத்து அப்படியே ஒரு பிளேட்ல வச்சுட்டேன். ப்ரௌனிய பட்டர் ஷீட்ல இருந்தும் எடுத்துடலாம். எடுத்துட்டு நான் பிளேட்டுக்கு மாத்திடுறேன். நல்லா ஆறுன பிறகு தாங்க எடுக்க வரும். சூடா எடுத்துட்டீங்கன்னா அப்படியே வந்து பட்டர் ஷீட் வந்து அதிலே ஒட்டிக்கும். சூப்பரா ரெடி ஆயிருக்கு. மேல வந்து இன்னும் உங்களுக்கு சாக்லேட் அதிகமா வேணும்னா நான் சொன்ன மாரி சாக்கோ சிப்ஸோ இல்ல சாக்லேட்டோ சேர்த்துக்கோங்க. கத்திய வந்து லேசா நனச்சிட்டு நீங்க கட் பண்ணீங்கன்னா ஒட்டாம வரும். ஒரே ஈவனா இருக்க மாரி ஒரே அளவுலயே நான் வந்து கட் பண்றேன். நான் இதுல பேக்கிங் பவுடர் சேர்க்கல. சேர்க்காமயே வந்து சாஃப்ட்டா தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லா சாஃப்ட்டா வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போல பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்ப இதே மாதிரி இந்த சைடும் இருக்கிற டைரக்ஷன்லயும் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ எப்படி வந்திருக்குன்றத பார்க்கலாம். பாருங்க மேல சாக்லேட் லேயரோட சூப்பரா வந்திருக்கு. நீங்க இத சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷா வந்து சாக்லேட் சிரப் கூட சேர்த்துட்டு கூட நீங்க சாப்பிடலாம். நான் சொன்ன அளவுகள்லயே நான் சொன்ன மாதிரி டிப்ஸ ஃபாலோ பண்ணி நீங்களும் இதே போல ப்ரௌனி வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.